அவருடைய ஆட்சியில எப்படி சட்டம் ஒழுங்கு இருந்தது, அவருடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்கு எப்படி பேணி பார்க்கப்பட்டது, அதை எல்லாத்தையும் புள்ளி விவரத்தோட வெள்ளை அறிக்கையோட எடப்பாடி பழனிசாமி அவர்களை உட்கார சொல்லுங்க. இங்க ஆட்சியாளர்களும் உட்காரட்டும், நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க. அவர் எப்பொழுது முதலமைச்சராக வந்தால் மாதத்திற்கு என்னென்ன அசம்பாவிதங்கள் நடந்தன, வருடத்திற்கு எத்தனை அசம்பாவிதங்கள் நடந்திருக்கிறது, அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பதவி இறங்கும் போது எத்தனை சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்திருக்கிறது, இதையெல்லாம் அவர் சொல்லட்டும். சொல்லிட்டு பேர் பண்ணட்டும். அப்போ ஒரு உள்நோக்கத்தோடு தான் இதை சொல்லிட்டு வர அரசியல் செய்யறாரு. அரசியல் செய்யறதும் அதை எப்படி செய்யணும்னு தெரியல. அவருக்கு ஒன்னா எங்க காங்கிரஸ் தலைவர்கிட்ட வர சொல்லுங்க, நாங்க சொல்லி கொடுக்கோம். நீங்களுமே சொல்லுவீங்க அவதூறான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் தனி மனித விமர்சனங்களை முன்வைக்கிறாருன்னு சொல்லிட்டு அதுக்கு அவரு நியாயமா, நீங்க பத்திரிகையாளர், ஒரு தர்மத்தோட இருக்கிறவங்க, ஒரு தலைவர் போய் பிச்சைக்காரர்கள், ஒட்டு போட்டை சட்டை போட்டவர்கள், இந்த வார்த்தைய அரசியல் நாகரிகம் இல்லாத தலைவர்கள் கூட இதை பயன்படுத்தலாமா? நீங்க சொல்லுங்க. ஒரு கட்சி தலைவரை பார்த்து பிச்சைக்காரன், ஒட்டு போட்டு சட்டை போட்டவன் அப்படிலாம் பேசலாமா? அவரோட பேச்சு குறிக்கிறதா நினைக்கிறீங்க? வன்மம் தான், அவருக்கு பேச தெரியல, வயதானவர், அவரை மன்னிச்சிருவோம், விட்டுருங்க. நாகேந்திரன் ஒவ்வொரு துணி கடைக்கா போய் துணி கடையோடைய அந்த ஜிஎஸ்டி வரி குறைஞ்சிருக்கு, அதனால அந்த துணி விலைகள்லாம் குறைஞ்சிருக்கான்னு ஒரு விசிட் பண்ணிட்டு. சரி, 8-9 ஆண்டுகளா உள்ள பாதிப்புக்கு யார் பதில் சொல்றது? இது வரைக்கும் ஒரு வருத்தம் கூட பிரதமர் தெரிவிக்கலையே. பாதிப்பு தானே. அந்த 60 லட்சம் கோடி வசூல் பண்ணியிருக்காங்களா, அது எங்க சென்றிருக்கு? அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். மக்களுடைய வரி பணம் தானே. நீங்க மக்கள் எல்லாம் கடனாளியா இருக்காங்கல்ல, இந்த மக்களுக்கான ஆட்சியா இருக்கணும்ல, மக்களுக்கான அரசா இருக்கணும்ல. எவ்வளவு சிரமத்துல இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள். கரூர் மாவட்ட விவகாரத்துல ஏற்கனவே நீங்க வருத்தம் தெரிவிச்சிருந்தாலும் அந்த ட்விட்டர் டெலீட் பண்ணியிருந்தாரு செந்தில் பாலாஜி. ஆனாலும் இணைஞ்சது காங்கிரஸ் தானே சார். அப்படி இருக்கும்போது இல்ல, அவங்க முன்னாடி பொறுப்புல இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க ஒதுங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் சேர்ந்துருக்கிறாங்க. அந்த ட்வீட் போட்டது எங்களுக்கு எல்லாம் வருத்தம். அதை எடுக்க சொன்னாங்க, அவங்க எடுத்துட்டாங்க. அதனால அதோட எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரி ஜோதிமணி அவர்கள் இதை கையாண்டு கொண்டிருக்கிறார். அது உடனே பிரச்சனை ஒன்றும் பெருசா இல்லை, அவங்க பேசி தீர்த்துக்குவாங்க மாவட்டத்தில். நன்றி. டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.